மார்ச் 5ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 45 கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்க, அனைத்து அழைச்சிருக்கிறாங்க. அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக என்று தெரிவித்திருக்கின்றோம். முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சற்று நேரத்திற்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு அனுப்பியிருக்கிறோம். அதுல விலாவாரியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கோம். அவருடைய கடிதத்துல 3 பக்க கடிதத்துல முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்வி எழுப்பியிருந்தாங்க. நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு மட்டுமல்ல, மொழி பிரச்சனையிலிருந்து தேசிய கல்விக் கொள்கையிலிருந்து நிறைய கேள்விகள் அதுல இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் தகுந்த பதில் நாங்கள் அளித்திருக்கின்றோம். அளித்துவிட்டு முதலமைச்சருக்கு அதே நேரத்தில் தெரிவிச்சிருக்கிறோம். ஏன்னா எங்கேயும் கூட எந்த ஒரு மாநிலத்திற்கும் யாரும் அநியாயம் செய்வதாக இல்லை. அதுவும் தமிழகத்திற்கு எப்பொழுதுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அநியாயம் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிற கேள்வியை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அந்த கடிதத்தினுடைய நகல் உங்களுக்கு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் சொல்லியிருக்கோம். அதுல முதலமைச்சருக்கு சில கேள்விகள் நாங்கள் கேட்டிருக்கோம். எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க 848 சீட் ஒதுக்குவாங்க, அல்லது தமிழகத்திற்கு 22 சீட்டு கொடுக்கணும், ஆனா 10 சீட் தான் கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா 12 சீட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? ஒருவேளை இவங்க தான் சொன்னாங்கன்னு நீங்க தெரியப்படுத்தினா எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்ய தயார்.